மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் சூப்பரான ஒரு தொகுப்பு. சமீப காலங்களில் டிஎன்பிஎஸோட போட்டித் தேர்வுகளில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் ஓகேவா நடப்பு செய்திகள், சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அருமையான முறையில் தொகுத்து வழங்க போகிறோம். மக்களே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம நோட்ஸை அருமையாக மெதுவாக பார்த்து ஒரு நோட்டு போட்டு எழுதி தேர்வில் வெற்றி பெறுவதை உறுதி செய்யலாம். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 6ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் வழக்கம்போல நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். பிப்ரவரி 6ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தின் தலைவர்கள் யார், இப்போ பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர், மக்களவைத் தலைவர், ஓகேவா, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பெண்களுக்கான அந்த விமன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி யார் சாம்பியன், என்ன ரெக்கார்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் செய்தியில் வந்திருக்குது. அது எந்த 2 நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது, அது தற்போது காலாவதியாக இருக்குது. என்ன ஒப்பந்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு திட்டம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டம் PMFME திட்டம் அப்படின்னா என்ன, எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டு தமிழ்நாடு அரசின் கைவினை கலைஞர் விருதுகள் அப்படின்னா என்ன, எத்தனை பேர் கொடுக்குறாங்க, என்னோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நடுவில் போனஸ் கேள்விகள், வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி அருமையான முறைகளில் உங்களுக்கு ஒரு தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க, மறக்கக்கூடாது. சரியாமா? அடுத்தபடியாக இனிமேல் நம்ம விரிவான செய்திகளை பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிப்ரவரி 6ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்கள். அதில் ஃபர்ஸ்ட் எல்லை காந்தி என்று அழைக்கப்படும் கான் அப்துல் காஃபர் கான் அவர்களின் பிறந்த தினம். சரிங்களா? கான் அப்துல் காஃபர் கான் அவர்களுக்கு 1987ஆம் ஆண்டில் இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது இந்தியாவில் பிறந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் குடிமகனாக இருந்தவர் எல்லை காந்தி என்று அழைக்கப்படும் கான் அப்துல் காஃபர் கான் அவர்களுக்கு 1987 பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி பிறந்த நாள். அதே மாதிரி பிப்ரவரி 6ஆம் தேதி இந்தியன் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினம். இன்றைய தினம் மறக்கக்கூடாது. சரிங்களா? நேரு அவர்களின் பிறந்த நாள் நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினம். இன்டர்நேஷனல் பார்க்கும்போது வேர்ல்டு டயபெட்டிக்ஸ் டே. சரியா? குழந்தைகள் தினத்தன்று குழந்தைகள் என்ன கொடுப்பாங்க, நிறைய சாக்லேட்டும் ஸ்வீட்டும் கொடுப்பாங்க. நிறைய சாக்லேட் ஸ்வீட் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வந்துவிடும். ஓகேவா? 2 ஒரே நாள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தபடியாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் மக்களே. ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ தான், ஒரு 10 நிமிஷம் தான் வீடியோ மேக்ஸிமம் போகும். ஆனால் அதுக்கு எவ்வளோ டைம் நான் எடுத்திருப்பேன், எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பேன் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நல்லா பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக போட்டித் தேர்வில் நம்ம ஜெயிப்பது உறுதி. ஓகேவா? அடுத்தபடியாக பாருங்கள், பாராளுமன்றத்தின் தலைவர்கள். சரிங்களா? இந்தியன் பார்லிமெண்ட்டில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் யாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அருமையான ஒரு தொகுப்பு, மக்களை விட்டுறாதீங்க. தற்போது சபாநாயகர் மக்களவின் தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதி எம்பியாக இருப்பவர் ஓம் பிர்லா அவர்கள். தொடர்ந்து 2வது முறையாக சபாநாயகர் பொறுப்பில் இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி மத்திய அமைச்சரவை குழு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்கள்ல, அதன் தலைவராக எப்போதுமே யார் இருப்பா, பிரதமர் அவர்கள். அந்த வகையில் தற்போது மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபா. ஓகேவா? ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா அது எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், மத்திய அமைச்சரவாக இருக்கட்டும், 10% சீட்டு எம்பி எம்எல்ஏ சீட்டை வின் பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 2019 மத்திய அரசு அளவில் ஓகேவா எதிர்க்கட்சியே கிடையாது. 2024 நடைபெற்ற எலெக்ஷனில் தான் காங்கிரஸ் கட்சியோட மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக யார் இருக்கிறாங்க, ராகுல் காந்தி அவர்கள், மறக்கக்கூடாது. அதே மாதிரி மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக தற்போது இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள். அதே மாதிரி மாநிலங்களவையின் தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஓகேவா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். யாருமா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறாங்க. அவங்க தான் மாநிலங்களவையின் தலைவர். அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடிய இன்னொரு ஏரியா பாருங்க, இந்திய அரசாங்கத்தின் தலைவர். சரியா? ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கம் நடத்துபவர். போட்டு எலெக்ஷனில் போட்டு வின் பண்ணி ஆட்சியை கைப்பற்றுவார். அவர் தான் அரசாங்கத்தை அமைப்பவர். ஓகேவா? இந்திய அரசாங்கத்தின் தலைவராக இருப்பவர் யாருமா? எப்பவுமே தான் இந்திய பிரதமர் அவர்கள். அவர் தான் உண்மையான நிர்வாக தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் தலைவர், அதாவது ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக இருப்பவர் எப்பவுமே தான் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள், மறக்கக்கூடாது. சரியாமா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது.
அப்போ அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இந்திய அரசியலமைப்பின் அல்லது இந்திய அரசின் தற்போதைய தலைவர் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. WPL 2026 RCB அணி மீண்டும் சாம்பியன். சரியா, விமன் பிரீமியர் லீக்னு சொல்லுவாங்க. ஐபிஎல்ங்கிறது ஆடவருக்கானது, இது விமன் பிரீமியர் லீக் போட்டி 2026 ஆண்டிற்கானது. ஓகேவா, 5th எடிஷனாக இந்த பெண்களுக்கான நடைபெற்ற ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சொல்லலாம். இதோட இறுதிப் போட்டி நடைபெற்ற மாநிலம் குஜராத். குஜராத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வதோதரா, நரேந்திர மோடி அவர்களோட சொந்த தொகுதி BCA மைதானம். இங்கு தான் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய அணிகள் 1 ஸ்மிருதி மந்தனா அவர்களின் RCB அணியும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெமிமா ரொட்ரிக்ஸ் ஓகேவா அவருடைய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஓகேவா, இந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றது RCB பெண்கள் அணி. தொடர்ந்து 2வது முறையாக, அதாவது 2025 ஆண்டும் 2026 ஆண்டும் யார் தான் சாம்பியன் பட்டத்தை பண்ணிக்கிறாங்க? RCB பெண்கள் அணி. ஓகேவா, கடந்த ஆண்டு 2025 ஆண்டில் விராட் கோலி அவர்களோட RCB அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஓகேவா, அதே வருஷத்தில் ஸ்மிருதி மந்தானாவோட RCB பெண்கள் அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷம் 2026 அகைன் ஸ்மிருதி மந்தனாவோட RCB பெண்கள் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் விராட் கோலியோட RCB அணியானது இந்த வருஷம் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது இந்த போட்டியில் 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 2022 ஆண்டு முதல் முறையாக இந்த போட்டி நடைபெற்றது. அதுக்கப்புறம் 2023, 24, 25, 26 4 போட்டிகளையும் இறுதிப் போட்டிக்கு வந்த அணி யாரு? டெல்லி கேபிட்டல்ஸ். மறக்கக்கூடாது. இந்த RCB அணியும் மும்பை இந்தியன்ஸ் இந்த பெண்கள் அணியும் சரி 2 முறை சாம்பியன் பட்டத்தை பண்ணி சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரியாமா, அடுத்தபடியாக ஒரு முக்கியமானது ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் தான், ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நியூ ஸ்டார்ட் என்ன பேருமா? நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் விரிவாக்கம் தெரிஞ்சுக்கோங்க. தி ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது. சரிங்களா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான கடைசி அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம், அதுக்கு தான் என்ன பேர்? நியூ ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தம் February 5 2026 அன்று காலாவதி ஆயிருக்குது. ஓகேவா, 1991 ஆண்டு சரி அந்த பனிப்போருக்கு பிறகு 2 நாடுகளும் யாரெல்லாம்? அமெரிக்கா ரஷ்யா 2 நாடுகளும் அவங்ககிட்ட அணு ஆயுதங்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மிசைல்ஸ் இருக்குது, எல்லா தகவல்களையும் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதுக்கு பிறகு பனிப்போருக்கு, இந்த கோல்டு வாருக்கு பிறகு. ஓகேவா, எப்போ முதல் ஒப்பந்தம் 1991, அதுக்கு பேர் ஸ்டார்ட் 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடைமுறையில் இருந்த ஒப்பந்தம் இந்த ஸ்டார்ட் 2 அப்படிங்கிற ஒப்பந்தம். சரிங்களா, இந்த ஒப்பந்தம் சமீபத்தில் எக்ஸ்பைரி ஆயிருக்குது. ஓகேவா, மறந்துடக்கூடாது, கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா, அதனால செய்தியில் வந்திருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரில, ஆளுக்கு இனிமேல் எந்த தகவலும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எந்தெந்த நாடுகளுமா? அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. ஓகேவா, சரி. அணு ஆயுதம் அப்படின்னாலே நம்ம மறக்கக்கூடாத முக்கியமான ஒரு அமைப்பு. வேர்ல்டு லெவலில் அணு உலைகள் அணு ஆயுதங்கள் எங்கெங்கெல்லாம் எவ்வளவு இருக்குது அதை கண்காணிக்கிற தலைமை அமைப்பின் பெயர் IAEA. அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அப்படி விரிவாக்கம் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இந்த IAEA அமைப்பானது உருவாக்கப்பட்ட நாள் ஜூலை 29, 1957. சரியா, ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே, மறக்கக்கூடாது. அந்த ஜூலை 29, 2020 மத்திய அரசு 3rd நியூ எஜுகேஷன் பாலிசி 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்போ ஜூலை 29. வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு டேட்டு வருஷம் எதுவும் இருந்தாலும் லிங்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி 1957 இந்தியாவில் தசம நாணய முறை டெசிமல் காயினேஜ் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வருஷம் தான் அந்த IAEA அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஓகேமா, இதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் காதில் விழுந்ததா ஆஸ்திரியா. அதோட தலைநகரம் வியன்னாவில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இதில் மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 180 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. தற்போது இதோட தலைவராக இருப்பவர் சரியா டைரக்டர் ஜெனரல் ரஃபேல் குராசி அவர்கள். சரிங்களா, IAEA அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்தபடியாக பாரத் டாக்ஸி செயலி. சரிங்களா, என்ன பேர்? பாரத் டாக்ஸி. ஓகே, அதாவது இந்த ஓலா கேப்பு அந்த உப்பர் கேப்புன்னு நிறைய சொல்லுவாங்கள்ல, வாடகை கார். அந்த வாடகை கார் வந்துட்டு நம்ம ஆப் மூலமும் நம்ம பதிவு பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்திய அரசு முதல் முறையாக கூட்டுறவு அடிப்படையிலான வாகன அழைப்பு சேவையை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த சேவைக்கு தானே பேர் பாரத் டாக்ஸி. இந்த சேவையை தொடங்கி வைத்தவர் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சராக திரு அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த சேவை முதற்கட்டமாக டெல்லி மற்றும் குஜராத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பாரத் டாக்ஸியில் இருக்கிற அந்த டிரைவர்ஸ் ஊட்டுநர்களுக்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சாரதி. சரியா, சாரதி, பார்த்த சாரதி மாதிரி சாரதி. இந்த தளத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் கார்கள், 3 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். தேவைப்படும் போது இந்த ஆப் மூலமாக நம்ம வந்துட்டு கான்டாக்ட் பண்ணோம்னா இதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்திக்கலாம். 2002 ஆண்டு ஓகேவா, முக்கியமான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. சரியா,
2002ஆம் ஆண்டு பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்தியாவின் முதல் கூட்டுறவு நிறுவனத்தால் இயக்கப்படும் வாகன அழைப்பு சேவை முன்பதிவு தளம் இதுவாகும். அந்த சட்டத்தை பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் 2002ல் ஓகேவா. இந்தியாவில் போட்டி சட்டம் காம்படிஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட வருஷம் 2002. அதே வருஷம் தான் அந்த பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக அந்த கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக இந்த பாரத் டாக்ஸி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பிற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே. அடுத்தபடியாக போகலாமா? அடுத்து இந்த தினம் ஒரு திட்டத்தில் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் பார்த்துக்கோங்க, PMFME திட்டம். அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். தொடங்கப்பட்ட நாள் ஜூன் 29. சரியா, இப்போ கொஞ்சம் முன்னாடி ஜூலை 29 பார்த்தோம். இது ஜூன் 29 இந்தியாவில் தேசிய புள்ளியியல் தினம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. PC மகள்நோபிஸ் அவர்களின் பிறந்தநாள் இந்தியாவில் தேசிய புள்ளியியல் தினம். அன்றைய தினத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் வருஷம் பார்த்துங்க ஜூன் 29, 2020. சரியா, ஜூலை 29, 2020 மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை, ஜூன் 29, 2020 PMFME திட்டம். சரிங்களா, இந்த திட்டத்தை தொடங்கியது ஓகே பாருங்க, ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டம். சரி, இந்தியாவில் ஓகேவா, இந்தியாவிற்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்தியாவிலே தயாரிக்க வேண்டும். அந்த திட்டம் தான் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு மத்திய நிதி உதவி திட்டம் தான் இந்த PMFME திட்டம். சரியா, இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, ஒழுங்கமைக்கப்படாத சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்த வேண்டும். என்னமா, ஒழுங்கமைக்கப்படாத சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்த வேண்டும். மேலும் கடன் உதவி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் அந்த நிறுவனங்களை வலுப்படுத்த வேண்டும். இதற்காக தான் ஒரு நிதி உதவி திட்டமாக தொடங்கப்பட்ட திட்டம் தான் PMFME திட்டம். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். சரியாமா, அடுத்தபடியாக இந்த திட்டத்திற்காக எவ்வளவு நிதி உதவி மத்திய அரசு அறிவிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 10,000 கோடி ரூபாய். இதில் இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு அந்த ஃபண்ட் அலோகேஷன் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60-40. சரி, 60%, 40%. 60% மத்திய அரசோடது, 40% மாநில அரசோடது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் வடகிழக்கு மற்றும் இமயமலை மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 90-10 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. சரியா, ஓகே. இந்த திட்டத்தில் இன்னொரு முக்கியமான நோக்கம் உள்ளூர் உணவுகளுக்கான குரல் சரிங்களா என்ற கொள்கையின் கீழ் ஒரு சிறு நிறுவனங்களை வலுப்படுத்த வேண்டும். அந்தந்த பகுதியில் சில ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஓகேவா, அதை பிரபலப்படுத்தணும். அதற்காக தான் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு. சரியா, ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு, 1 district 1 product என்ற அணுகுமுறையை பின்பற்றி அந்தந்த மாவட்டத்தின் சிறப்பான உணவுப் பொருட்களின் உற்பத்திக்கு முன்னுரிமை வழங்குகிறது இந்த PMFME திட்டம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களுக்கு ஓகேவா அதிகபட்சம் 10 லட்ச ரூபா வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படுகிறது. சரி, கடன் சார்ந்த மானிய உதவி வழங்கப்படுகிறது. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா PMFME திட்டம். ஓகேவா, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, தமிழ்நாடு அரசின் கைவினை கலைஞர் விருது திட்டம். சரியா, கலைஞர் கைவினை திட்டம் ஏப்ரல் 19, 2025 அன்று குன்றத்தூரில் தொடங்கப்பட்டது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா, இங்கே நம்ம பார்க்குறது கலைஞர் விருதுகள் எதற்காக வழங்கப்படுகிறது, கைவினை தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு. சரிங்களா, அந்த விருதோட பெயர் பார்த்துக்கோங்க, பூம்புகார் மாநில விருது. ஒரு 10 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால். இதற்காக வழங்கப்பட்ட பரிசொகை ரூபாய் 50,000, 4 கிராம் தங்கப்பதக்கம், சான்றிதழ் எல்லாமே வழங்கப்படுகிறது. சரிங்களா, அதே மாதிரி வாழும் கைவினை பொக்கிசம் விருது அதே மாதிரி ஒரு 10 நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு வழங்கப்படும் பரிசொகை ரூபாய் 1 லட்சம், 8 கிராம் தங்கப்பதக்கம், சரியா செப்பு பட்டயம், சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இந்த பூம்புகார் மாநில விருது எதற்காக வழங்கப்படுகிறது சொல்லி கேட்கலாம். மேட்ச் ஃபாலோங்களை கவனமாக இருந்துக்கோங்க. சரியாமா, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, PMFME திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முதல் சூப்பர் 6 கேள்வி. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, எல்லை காந்தி என்று அழைக்கப்படும் நபர் யார்? முடிஞ்சா அவருக்கு எந்த ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, மக்களவையின் தற்போதைய சபாநாயகர் யார்? ஓகேவா. நான்காவது சூப்பர் 6 கேள்வி, நியூ ஸ்டார்ட் என்ற அணு ஆயுத ஒப்பந்தம், சரி அணு ஆயுத அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த ஒப்பந்தம் ஆனது எந்த 2 நாடுகளுக்கிடையே கையெழுத்தானது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, IAEA அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சேர்த்து பதில சொல்லுங்க. ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, இந்திய அரசினால் தொடங்கப்பட்டுள்ள முதல் கூட்டுறவு அடிப்படையிலான வாகன அழைப்பு சேவையின் பெயர் என்ன? இதற்கான பதில்களை அருமையான முறையில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள். அதுதான் எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்கை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு ஒரு
ஒரு உத்வேகமாக எனக்கு இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.